அவசியம் இல்லை. என்னோட ஆசை என்னன்றதை சொல்லிடுறேன். 1.5 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? கேஷு, கட்டின பணம் கேஷு. பேங்க் பிரான்ச்சோட சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் சாலை, இந்தியன் வங்கி, அதில் 1.5 கோடி ரூபாய் எப்படி கேஷாக கட்ட முடியும்ன்ற உங்களுக்கு சந்தேகம் வரலாம். 213 பேர் பயனாளர்கள் இருக்காங்கல்ல, 100 பேர் பயனாளர்கள், 100 பேருக்கு 100 பேரோட அக்கௌண்ட்டில் பிரிங்க 1.5 கோடி ரூபாயை. இதெல்லாம் கொடுத்தாங்க கேஷா அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுப்பாங்க. தனித்தனி அக்கௌண்ட்டில் தானே கட்ட போகிறீங்க. அதான் இப்போ 10 லட்ச ரூபா இருக்குது, லியோ அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா போட்டானா இன்னும் இவ்வளோ கேஷ் பேமெண்ட் இருக்கும். நம்ம ஆஃபீஸில் இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃப் பேர்லையும் 1.5 லட்சம் போட்டால் இப்படி ஒரே நாளில் கட்டப்பட்டிருக்கிறது 1.5 கோடி ரூபாய். ரவிக்குமார் நாராவுக்கு ரொக்கமாக ஏது 1.5 கோடி ரூபாய்? பட் அதை செல்வ பெருந்தகை கொடுத்தாரா? இதற்குத்தான் சிபிஐ விசாரணை. ஸோ நீதிமன்றம் ஒத்துக்கிறாங்க இதில் தவறு நடந்திருக்குன்னு. ஒத்துக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நீ சரி பண்ணுறியா இல்லையான்றதை சரி பண்ணி முடித்து விட்டு இதை அறிக்கையாக மனுதாரருக்கு 6 வார காலங்களுக்குள் 8 வார காலங்களுக்குள் கொடுக்க வேண்டும். 8 வார காலத்துக்குள் கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுவேன்.